எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோ. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ரோல்ஸ் செய்து காட்ட போகிறேன். ஆட்டிறைச்சியில் மட்டன் ரோல்ஸ் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். தேவையான பொருட்கள் நான் வந்து 500 கிராம் ஆட்டிறைச்சி வந்து மஞ்சள் உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கிறேன். வெங்காயம் 2 வெட்டி வச்சிருக்கிறேன். தக்காளி பழம், இஞ்சி, உள்ளி, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பேன் சட்டி ரெடியாக இருக்குது. வாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்பொழுது சட்டி சூடாயிட்டுது. நான் இப்போ எண்ணெய் விடுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்களேனாலே காணும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது கொதிக்கட்டும். சட்டி சுட்டால் கொதிச்சிடும். இதுக்கு வந்து கடுகு கொஞ்சம் போடுங்க, சீரகம் போடுங்க, பெருஞ்சீரகம் வந்து பொரியிற நேரத்தில் நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கலாம், இது பொரிய நாங்கள் இருக்க போடுவோம். பொரிய விடுவோம். இப்பொழுது இது வெங்காயம் வதங்குற நேரம் நாங்கள் ஒரு அரைக்கரண்டி உப்பு போடுங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கிளறி போட்டு நீங்கள் மூடி விடுங்கோ. வதங்குறதுக்கு இதான் மூடி விடுறேன். இப்பொழுது இது வதங்குது. நான் இந்த மூடி விட்டேன்னா இடத்துல இதை கிளறி விடுங்கோ. வதங்குறதுக்காண்டி குறைச்சி விடுங்கோ. அடுப்பை கூட்டிக்கிறோம்னா இது இப்படி நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக பொரிஞ்ச விடணும். பொரிஞ்சா போல நாங்கள் தக்காளி பழம், இஞ்சி, உள்ளி அரைச்சி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை எல்லாத்தையும் போடலாம். இப்பொழுதும் இது வந்து வெங்காயம் வதங்கிட்டு ஓரளவுக்கு கண்ணாடி பதம் மாதிரி வந்துட்டுது. காணும் தான் வதங்கினா. ஏன்னா நாங்கள் ரோஸ் செய்யும் பொரிப்போம், அப்பவும் வதங்கிடும். நாங்கள் இந்த நேரம் வந்து வெட்டி வச்ச தக்காளி பழம், இஞ்சி, உள்ளி, கருவேப்பிலை நம்ம போடுங்க. கருவேப்பிலை வதங்கிட்டு நாங்கள் அரைச்சி வச்ச இஞ்சி, உள்ளியையும் நிற்கலாம். சேர்த்து நல்லா வாசம் வர நீங்கள் வதங்குங்க. இஞ்சி, உள்ளி போட்ட உடனே நல்ல வாசனை வருது. இதை நாங்கள் இப்படியே ஒரு நிமிஷம் மூடி நாங்கள் வதங்க விடுவோம். இப்பொழுது இது வந்து வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் போட்டதெல்லாம் வதங்கிட்டது. இந்த நேரம் நான் இதுக்கு தேவையான அளவு தூள், ஏனெண்டா நான் உப்பு மேலும் இதுக்கும் போட்டுனா பச்சிக்கு உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்குக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுனா, அதனால் நான் இப்போ உப்பு போடல. நான் இதுக்கு தேவையான உரைப்புக்கான கறி மிளகாய் தூள் ஒரு 4 கரண்டி போடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 கரண்டி போடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விட்டுட்டு நான் இதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் போடுறேன். ஒரு 1/2 கப் தண்ணி கொஞ்சம் விட்டு இந்த தூளை வந்து நாங்கள் அவியெடுப்போம். தூள் மணம் போடுறதுக்காண்டி நான் இந்த எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கொதி வர விடுங்க. இந்த கொதி வந்து இந்த தூள் மணம் அவியக்கில் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு இறைச்சியையும் நாங்கள் போடலாம். இப்பொழுது வந்து இது நல்லா கொதிச்சுட்டுது. கொதித்து இந்த தூள் எல்லாம் அவிஞ்சு வந்த நேரத்தில் நான் இதுக்கு வந்து நான் அவிச்சு வச்சிருக்கிற இந்த இறைச்சியை நான் இதுக்கு போட போகிறேன். போட்டு இதையும் இருக்கா நல்லா அவிய நிமிஷம் அவிஞ்சா போல் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு வச்சுட்டு போடலாம். இதை இப்போ கொஞ்சம்
மூடி விடுங்கோ அவிகிறதுக்கு கொஞ்சம் ஒரு சூடாகட்டும். எல்லாம் சேர்ந்து மிளகாத்தூளோட இந்த இறைச்சிக்கு மிளகா போடுற மாதிரி சூடான உடனே நாங்கள் இந்த அவிச்சு இதுக்கு நான் உருளைக்கிழங்குக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அவிச்சிட்டு தோல் எல்லாம் முடிச்சுட்டு இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதை நாங்கள் கொஞ்சம் சின்ன நான் வெட்டினான். என்னென்னா பெரிய துண்டாக இருந்தால் உங்களுக்கு ரோல்ஸ் சுத்தேக்கில் வந்து ஷேப் படிவாக வராது. இப்போ கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருந்தால் தான் கறி வந்து ரோல்ஸ் சுத்தேக்கை வந்து நல்லா ரவுண்டாக சுற்றி வரும். இப்போ அதுக்காண்டி நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இது இப்போ நல்லா கொதி வந்துட்டுது. இந்த நேரம் நான் இப்போ வெட்டி வச்ச உருளைக்கிழங்க பக்க போடுங்க. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நசியை விட்டு கொஞ்சம் வணக்கி கிளறி போட்டு மூடி விட்டீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் ஒரு சூடு வேறு உங்களுக்கு அது மசிஞ்சு அவிஞ்சு ரெண்டு வேறு சில்லியாக இருக்கும். நான் இதை இப்போ மூடி விடுறேன். இப்போ நான் திறந்துட்டு இதை ஒரு கிளறி விடுறேன். இப்போ நல்லா எல்லாம் கறி சேர்ந்து திரண்டு வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் வத்த வேணும். கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் தான் ரோல்ஸ் செய்ய ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சுற்றுறதுக்கு. நான் இந்த நேரம் வந்து 4 ஏலக்காயும் 2 கிராம்பும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் வாசத்துக்கு. இதை இதோட போடுங்க. போட்டால் கறி கொஞ்சம் வாசமாக இருக்கும். இதை நீங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த நேரத்தில் உப்பு காணுமோண்டு பாருங்கோ. காணாட்டிக்கு கொஞ்சம் போடுங்கோ. என்ன தனித்தனியாக கூட்ட வழியாக எனக்கு உப்பு காணுமோண்டு தெரியல. நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு காணுமோண்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு காணாது. நான் இப்பொழுது கொஞ்சம் உப்பு ஒரு கப்பரண்டி உப்பு தூவி விடுறேன். கொஞ்சம் காணாது எனக்கு. இதை இப்போ நீங்கள் வத்தியாக விட்டு வைக்கிறீங்களன்னு சொன்னால் கறி தயாராகிட்டு கிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குது கறி வந்து கொஞ்சம் வத்த கிடக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி எப்படி இருக்குதுன்னு தெரியுது. இது கொஞ்சம் வத்த வேணும். இப்போ எல்லா கறியும் எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் மசிஞ்சோடலாம் வந்துட்டுது. இது வந்து கொஞ்சம் நான் வத்த நிப்பாட்டிட்டு மூடி விட்டீங்கன்னு சொன்னாலே சட்டியோடு இருக்க அது சேர்ந்துடும் கறி. நீங்கள் ஒரு அது ஆறின அத்தனை நாங்கள் இல்லை சுடலாம். இப்போ நான் இதுக்கு தேங்காய் பாலும் நான் ஒன்றுமே விடையில்லை. கறி தேவையில்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியான்னு இங்கே பாருங்க. இப்போ நல்லா கறி வத்திட்டுது. நாங்கள் இப்போ இப்படியே மூடி விட்டால் இந்த சட்டியில் இருந்த வகையிலேயே ஆற இறுகிடும். நாங்கள் ரோல்ஸ் சுற்றும்போது பார்ப்போம் நாங்கள் எப்படி இருக்கிறது. இப்போ இந்த கறியை நான் நிப்பாட்டி விட போகிறேன். வாங்கோ. இப்போ நான் இப்போ ரோல்ஸ் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இப்போ நான் இப்படி பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். ரோல்ஸ் சுற்றுற ரைஸ் பேப்பர் இது ரெடியாக இருக்குது. கறியும் இருக்குது. வாங்க நான் இப்படி உங்களுக்கு ரோல்ஸ் சுற்றுறேன்னு காட்டுறேன். வாங்க நான் இப்போ ரோல்ஸ் சுற்றி காட்ட போகிறேன். இப்போ எப்படி நான் சுற்றுறேன்னு இப்போ ஒரு பேப்பரை நீங்கள் இதில் உரிச்சு எடுக்கவும் ஒரு ஷீட் எடுங்க. இதை நீங்கள் இப்படி முக்கோணமாக அப்படி வையுங்க. இப்போ இந்த கறியை வந்து நான் கறியை ஒரு கரண்டி கறி எடுத்து இதில் வந்து நடுவில் இப்படி வையுங்க. நான் செய்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை முக்கோணமாக மடியுங்க. முக்கோண பக்கத்தில் பேருந்து இந்த மூலையை கொண்டு வந்து இங்கே பண்ணுங்க. இப்போ இந்த மூலையையும் குணம் அடிச்சுட்டு இதை நீங்கள் வடிவாக இப்படி சுற்றி எடுங்க. சுற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி
சுற்றி எடுத்தீங்களா ஒரு ரோல் சரி. இது மாதிரி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த பாருங்க, இன்னொரு ஷீட் எடுத்து காட்டுறேன். நீங்கள் கவனமாக இதை உரிக்கணும், என்றால் கிழிஞ்சு போகும். ஒன்று ஒன்று ஒட்டித்தான் இருக்கும். இதை வந்து இப்போ முக்கோணமாக இந்த ஷீட்டில் இந்த ஷேப்பில் வையுங்க. வச்சுட்டு கறியை வந்து இந்த கரையோடு வையுங்க, பக்கத்தோடு வையுங்க. இப்படி வச்சுட்டு முக்கோணத்தை எடுத்து இந்த மூலையில் மடியுங்க. இந்த சைடையும் இப்படி மடியுங்க, இந்த பக்கம் மடியுங்க. மடித்து போட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ரவுண்டாக சுற்றி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மூளை வந்து அப்படி வந்து இது நிற்கும். இப்படி இதை நீங்கள் ஒட்டி போட்டு இந்த பக்கத்துமாக நீங்கள் அடுக்கி கொண்டு வந்தீங்கன்னா தண்டை பாட்டு கொட்டிடும். இப்போ இந்த நாங்கள் மாவில் துவைச்சு பிரெட் க்ரம்ஸை போடிக்கல, அது வந்து எல்லாம் ஒட்டி ரெடியாக வந்துடும். அது கலராமல் இருக்கும். சில பேர் தண்ணி போட்டு ஒட்டுறவியல், ஆனால் தேவையில்லை. நீங்கள் எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் சுற்றி இப்படி இதே மாதிரி சுற்றி எடுத்து போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து மாவு துவைச்சு எடுப்போம். அதுக்கு வந்து அந்த தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பிலையை சின்ன நான் நொறுக்கி போட்டிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் பொரிக்கையில். இந்தியாவில் பச்சை கோதுமை மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் சொட்டு உப்பு போட்டு இதில் தண்ணியாக அப்படி கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரோல்ஸ் எல்லாம் நான் இப்போ சுற்றி எடுத்தாச்சுது. இப்போ வாங்கோ, நாங்கள் ஒவ்வொரு இதாக வந்து அப்படி நான் துவைச்செடுக்கிறேன்னு காட்டுறேன். இப்போ நான் இதில் ஒரு ரோல்ஸ் எடுத்து நீங்கள் இதுக்க போட்டுட்டு இப்படியே வடிவாக மாவில் துவைச்சிட்டு நீங்கள் இதாலேயே எடுத்து போடுங்க. ஏனண்டா அப்படி போட்டுட்டு அதில் அப்படி மூடி சுற்றி எடுங்க. இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் நீங்கள் இது மாப்படுற மாதிரி நீங்கள் சுற்றி எடுங்க. இதே மாதிரி எல்லா ரோல்ஸையும் வந்து நான் சுற்றி எடுத்துட்டு பொரிக்க காட்டுறேன் உங்களுக்கு. மாதிரி இது மாதிரி எல்லா இடமும் சுற்றி வர மாதிரி சுற்றி எடுங்கோ. போட்டு அப்படி மேலே தூவினீங்கள்னு சொன்னால் தயிரும் இப்படியே உருட்டி போட்டு நீங்கள் ரெண்டு சைடையும் இப்படி குத்தி எடுங்க. அப்போ தான் எல்லா இடமும் பிடிக்கும். இப்போ நான் எல்லா ரோல்ஸும் வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு நிறைச்சி எல்லாம் செய்துட்டேன். இதை நாங்கள் இனி பொரிச்செடுப்போம். நான் இதை கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு தான் நான் பொரிக்கிறேன். நான் அப்போ கொஞ்சம் காஞ்சி இருக்கும் அந்த இதுகள் எல்லாம், பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ரோல்ஸ் எல்லாம் காஞ்சிருக்கும். அப்போ பொரிக்கையில் பெருசாக உளுந்து வராது, எண்ணெய்க்குள்ளே வந்து கொட்டுண்டாமல் இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் ரோல்ஸ் பொரிப்போம். இப்போ நான் ரோல்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கிறேன். இதில் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்குது. நாங்கள் இப்போ எண்ணெய் கொதிக்க நாங்கள் இப்போ ரோல்ஸ் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோல்ஸ் பொரிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ஒரு சட்டி எடுத்து வைங்க, கண்ணாக்குள்ள சட்டி. அதுக்கு தேவையான கரண்டியில் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் இப்போ ரோல்ஸை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இங்கே போட்டு பொரிய விட்டுருக்கிறேன். நல்லா பொரிக்க விடாதீங்க. ஒன்றையே அடவான பொரிக்கையில் நீங்கள் இதை போடுங்க.
போட்டுட்டு நீங்கள் கவனமாக இதை நீங்கள் திருப்பி திருப்பி எல்லாத்தையும் பொரிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கமும் திருப்பி இப்போ பொரிஞ்சு வந்துட்டுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா பக்கமுமே பொரிஞ்சிட்டு ரோஸ்ட் ரெடி. இதே மாதிரி மிச்சங்களையும் நீங்கள் போட்டு பொரியுங்க. எண்ணெயை வடித்து வருவா. இதே மாதிரி மட்ட ரோஸையும் போட்டு பொரியுங்க. இப்பொழுது ரோல்ஸும் டீயும் தயார். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. அப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது புதுசாக நீங்கள் என்னது சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். பாய். நீங்கள் ரோல்ஸும் டீயும் போட்டு சாப்பிடுங்க. அப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். பாய். சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்க அப்படி இருக்குதுண்டு.